மச்சா அவட அந்த பணியாரமிக்கு தான் இந்த ரிட்டர்ன் வந்துச்சு. அவட உமா போட்டு ஊத்து கொள்ளாம அவங்க வீட்டுல போயிட்டு ஒழுங்கா வேலை செய்ய சொல்லு. சரியா? நேத்து போட்ட வீட்டுக்கு விடிய காலமே தலைவலின்னு சொல்லி ரிட்டர்ன் அவங்க வேலை செய்யலான்னு கொண்டாந்து விட்டிக்கிறாங்க. உண்டு ஓக்காம சல்லிய வைக்க சொல்லு. அப்படி இல்லாட்டி அல்லாண்டு பேர் வேலை செய்ய சொல்லு. சரி? அவட புண்டையால எங்களுக்கு சல்லி வராமிக்குது. இங்க நான் இங்க சல்லிக்கு பிச்சாட்டம் ஆகி கொண்டு அவங்க போயிட்டு ரிட்டர்ன் வந்து கொண்டு சல்லியை திண்டுட்டு வாயை கிளப்பி கொள்ளவான்னு சொல்லு. சரி? அவட குடுக்க சொல்லு. ஆபீஸ்ல கண்ணமெல்லாம் வெடிக்கிறதுக்கு அவட. சரி? என்ன வாயை கிளப்பி கொள்ளாம கடி வாட்ஸ்அப்ல அடிச்சு பேச அவருக்கு வேலைக்கு போக சொல்லு. சரியா? அடே அடே மைராண்டி வீட்டுல பொம்பளையில ஒன்றும் இல்லையாடா. உண்ட உம்மல்லாடி பொண்டாட்டி அனுப்பினா நல்ல மேடா. ஆடா சக்கிலேனே அவங்கள யாரையாவது அனுப்பினா உனக்கு சல்லி கிடைக்குமேடா. வெளிநாட்டுக்கு அனுப்ப தேவையில்லை. கொழும்புல சரி ஆனால் பிட்டக்கோட்டையில் சரி அனுப்பலுமேடா. பஸ் ஸ்டாண்டுக்கு கிட்ட சரி நைட்டு 12 மணிக்கு போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த உறவுகளுக்கு இனிய மதிய வணக்கம். கேட்டீங்களா? இல்லை, இவனுங்களுக்கு உழைச்சி கொடுக்கறதே இந்த பணிப்பெண்கள் தான். ஹவுஸ்மேட் அனுப்பி தான் பொழப்பே நடத்துகிறானு. அப்படி இருந்தும் அடே உங்களுக்கெல்லாம் என்னடா சூடு சொன்ன ரோசம் வாரேன். நீங்கள் அப்படின்னா ரொபோட்டிக் அனுப்பணும்டா. மனுஷன் அனுப்பி சரி வராது. மனுஷன் அனுப்பினா தலைவலி வரும், காய்ச்சல் வரும், பிரச்சனை வரும், நோய் நொம்பலம் வரும், வேலை செய்ய இயலாமல் போகும். அப்படி நிறைய பிரச்சனை இருக்குது. அப்படி நீங்கள் இதெல்லாம் வராமல் வேலை செய்யணும். அப்படியே மெஷினே ரிப்பேர் ஆகுது. அப்போ ஆஃப்டர் ஆல் மனுஷனுக்கு நீ உண்ட உமா கொண்டு போய்த்து ஓத்துக்கொள்ளடா. சரியா? உனக்கு இதுக்கு மேலே பச்சையா ஏசனும். ஆனால் இந்த பார்க்குற சமுதாயத்துக்கு அது ஒரு மரியாதை இல்லை. அப்படின்றதால சலாமத் இல்லை. இந்த ஏஜென்ட்காரன் எல்லாம் என்ன நினச்சிக்கொண்டீங்க? நான் தெரியாம தான் கேட்குறேன். டேய், நீங்கள் வேலை கொடுத்தா நீங்கள் என்ன கடவுளா? நீங்கள் என்ன படைச்ச ரப்பில் ஆலமீனா? அடுத்தது இப்போ நீங்கள் சாரி காசவை அது என்னடா? நீ ஓண்ட பொண்டாட்டி பிள்ளையிலேருந்து ஓண்ட குடும்பத்துலேருந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிறது வரைக்கும் தின்ன கொடுத்ததுலேருந்து எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்கள்ட்ட திருப்பியும் வாங்குற. இப்போ ஒரு ஹவுஸ்மேட் அனுப்புறதுக்காக சரி ஒரு 7 லட்சமோ 8 லட்சமோ வாங்குறீங்க. அதில் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அந்த ஹவுஸ்மேட்டுக்கு செலவு வரைக்கும் மிச்சத்தை அப்படியே பொழுங்குறீங்க. அதுக்கப்புறம் என்னடா மொத்தமாக அதை அப்படியே கேட்குறது? நீங்கள் திண்ட அப்போ உனக்கு பிறக்க போகிற பிள்ளையிலேருந்து உன்னோட குடும்பத்தில் திண்டதுலேருந்து குடித்ததுலேருந்து எல்லாம் இவங்களோட ஹக். அப்படியா? அப்போ உன்னோட மட்டும் இல்லை அது புள்ள பிறந்தா உன்னோட மட்டும் இல்லை. உனக்கு மட்டும் பிறந்த புள்ளே ஆகாது. அப்படின்னா அடுத்தவன் காசுலையும் சேர்த்து தானே பிறக்குது. அந்த காசையும் விடாமல் அந்த காசை நீ உண்டு நான் செலவு பண்ணினது சரி, மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன், நான் செலவு பண்ண காசு தாங்கன்னு கேட்கணும். அது இல்லையே. நீயும் திண்டு உன்னை பிள்ளைக்கு தான் கொடுத்து வயிற்றில் பிறக்க இருக்கிறதுலேருந்து எல்லாமே குடும்பம் குட்டி குடும்பம்லேருந்து எல்லாம் திண்டு முடித்ததையும் சேர்த்து அவங்கள்ட்ட திருப்பி வாங்கினா அது எப்படி? என்ன நியாயம்? நான் தெரியாமல் கேட்குறேன். என்ன நியாயம் அது? நீங்கள் இதை விட நல்லண்டா உங்களுக்குன்னு உங்களோட குடும்பத்தில் வீட்டில் இருக்கிற பொம்பளையில் வித்து பொழப்பு நடத்துறது. அப்போ தெரியுமே. அப்போ நீ சொல்லுவாங்க தானே வெளிநாட்டுக்கு வந்தால் உண்மையாக பொய்யானேன்னா நிறைய ஏஜென்ட்டுகளுக்கு வர பொம்பளை இப்போ ஹவுஸ்மேட்டுகளை பொறுத்தவரையில் நீங்கள் அனுப்பினா அவள் பொய் சொல்கிறாள் அப்படித்தானே சொல்கிற. வேலை செய்யலாம் நட்டிக்கிறாள். அப்போ நீங்கள் கூட வீட்டுவல்ல இருக்கிற பொம்பளையில் அனுப்பி பாருங்கள் இல்லைண்டா. அப்போ தெரியும் தானே. உண்ட உமா உண்ட பொண்டாட்டி உண்ட புள்ளைய அனுப்பினா உமா பொண்டாட்டி புள்ள போய் சொல்லாதே நீ இல்லையா? அப்படி அனுப்பேலுமே. அனுப்பி பார்த்தா நல்லமே. அதுக்கு பிறகு தெரியும் தானே நீ ஹவுஸ்மேட் போய் சொன்னாலா இல்லையாண்டு இல்லையா? இப்படி கதைக்கிறீங்கண்ணா. இதில் வித்து பொழப்பு நடத்துறதே இந்த ஹவுஸ்மேட்டுகளை வச்சு தான். அப்போ அந்த தொழில் செய்கிற தொழிலுக்கும் கண்ணியம் கொடுக்காதவன்டா நீங்கள் தாண்டா. இல்லை, ஒரு மனுஷன் செய்கிற தொழிலுக்கு சரி கண்ணியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தானே. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அடேய், நீ செய்கிற தொழிலுக்கு கூட கண்ணியம் இல்லாத ஒரு பையனேடா நீ. என்ன மனுஷன்டா நீங்கெல்லாம். அடே, ஒரு மனுஷன் ஒரு பிஸ்னஸ் செய்கிறது காம்ப்ரமைஸில் தான்.
இப்போ ஒரு ஹவுஸ்மேட்டுக்கு சோம் இல்லை வருத்தம் அப்படின்னா 1க்கு 100 வீடு சரி நீங்கள் போட்டு தான் கொடுக்கணும். அதுக்கு தான் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுக்கிறேன், மெஷினல்லி அனுப்பினேன். அப்போ வருத்தம் வந்தால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அதெல்லாம் பேசி கதைச்சி தான் செய்யணும். எப்படிரா பேசுறீங்க நீங்கள்? ஆ இல்லை ஏஜென்ட்னா உங்களுக்கு என்ன கொம்பா? இல்லை கேட்க பார்க்க ஆள் இல்லைன்னு நினச்சிக்கொண்டீங்களா? நான் ஒன்று சொல்கிறேன், இந்த ஏஜென்ட்டுக்காரனோட ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு காலம் அடங்கி இருந்தாங்க மக்கள். அது முடிஞ்சு போச்சு சரியா. உசுறு போனால் மசுரெண்டு போச்சு சரியா. எந்த புண்டையாண்டி வந்தாலும் பார்த்துக்கலாம். அப்படித்தான் இனி இறங்கிக்குது ஃபீல்டில். காலமெல்லாம் அப்படியோ பொறுமையாக இருந்தால் நீங்களெல்லாம் ஓவராக போகிறீங்கடா. ஒருத்தர் 2 பேர் நடு ரோட்டில் போட்டு எரிச்சு விட்டா தான் தெரியும், தெரியுமா? இனி வரும் காலம் அப்படித்தான் நடக்கும். அரச மாளிகையிலிருந்து ஜனாதிபதி மாளிகை வரைக்கும் உள்ள பூந்து அடித்த மக்களுக்கு உங்களோட ஆஃபீஸ் பூந்து உங்களோட போட்டு எரிக்கிறதுக்கு பெரிய நேரம் ஆகாது சரியா. பெரிய சீன் காட்டிட்டு வர வேணாம். ஏஜென்ட்டுகளுக்கும் சப்மார்களுக்கும் ஒரே ஒரு வார்னிங் தான். ஒவ்வொரு படம் காட்டினா அடுத்த அறகலை உண்டு ரட்டவிருவா நெக்கமுத்துவையில் உருவாகினா இந்த கள்ள ஏஜென்ட்டுகள் இருக்கிறீங்க இல்லையா, இந்த ஒவ்வொரு கல் ஏஜென்ட், இந்த இப்போ கிட்டத்தில் அத்துல் என்ற ஒரு கள்ளன் ஹவுஸ்மேட்டை கொண்டு வந்து கள்ளக்களவில் நர்ஸ்ன்னு சொல்லி கொண்டு வந்து வச்சு வேலை வாங்கிட்டு மோக்கத்துக்கு போட்டுட்டு கடைசியில் கொண்டு போய் சிஐடியில் பாரம் கொடுத்து அனுப்பி வச்சான். அடுத்தது அல்லாக்கியம் என்ற பச்சை கல்லன். இன்னும் எத்தனையோ கல்லன் அழிக்கிறீங்களோ தெரியும் தானே. மக்கள் உணர்ச்சி வாசப்பட்ட என்ன நடக்கும் என்று ஒரு 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 பொறுமை ஒன்று ஈக்குதே எல்லாத்துக்குமே. இவ சீமாவாக்தீனவானே மிச்சம் ஓவரா துள்ள வானம் சரியா. எல்லாத்துக்கும் ஒரு பொறுமையும் கண்ட்ரோலும் லிமிட்டும் இருக்குது. லிமிட்டை தாண்டிச்சோ அடுத்த அறகலை ஏஜென்ட்டுகளுக்கு எதிராக உருவாகும். அப்படி உருவாகினா என்ன நடக்கும் அப்படின்றது போன அறகலையில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏன்னா பொது சொத்துக்களோ இல்லை வேற எதுவுமோ வீணாகாது. ஒவ்வொரு ஏஜென்ட்டுகளும் பற்றி எரியும். ஏஜென்ட் முதலாளிகளும் பற்றி எறிகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பார்த்து ஜெனுவினாக நடந்துக்கோங்க. பொழப்பு நடத்துறது எங்களை வச்சு, வெளிநாட்டுக்கு போகிற தொழிலாளரை வச்சு தான் பொழப்பு நடத்துறீங்க. அப்படின்னு இருக்கும்போது அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு ஜெனுவினாக நடங்க, கண்ணியமாக நடங்க. புதுசாக ஒரு பெண்ணை வெளிநாட்டுக்கு அனுப்பினா கஷ்டம்தான். அவங்களுக்கு பாசப்பிடிப்பாடும் வரைக்கும் அவங்களுக்கு இந்த நாட்டுடைய கலாச்சாரங்கள் பண்பாடுகள் இந்த நாட்டுடைய வேலைப்பாடுகள் என்ன அப்படின்றது தெரியும் வரைக்கும் கஷ்டம்தான். அவங்களுக்கு மேனேஜ் பண்ணுறது கஷ்டம்தான். அதுக்கு நீங்கள் இங்கே இருக்கிற ப்ரெஷர் போதாதுக்கு அங்கேருந்து நீங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுத்தா என்னடா செய்கிறது? மனுஷன் கடைசியில் சாகத்தான் வரும். கடைசி வார்னிங் தான் இது. ஏஜென்ட்டுகள் ஓவராக துள்ளிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த அறகலை ஒன்று உருவாகும் ஏஜென்ட்டுகளுக்கு எதிராக. ஞாபகத்தில்